ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சொத்து தகராறு குடும்ப பிரச்சனை தொடர்பான வழக்கில் தற்பொழுது மீண்டும் அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராக இருக்காரு சமரச தீர்வு மையத்தில். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷும் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், இப்ப இந்த வழக்கில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவா இருக்கு? வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய சகோதரர் அவருடைய மனைவிய சொத்து பிரச்சனை தொடர்பாக தாக்கியதாக அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிராக புதுச்சேரி நீதிமன்றத்துல வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையோட தான் மரிய வில்சன் உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் இது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கிறதுனால நீங்க ஏன் சமரச தீர்வு மையத்துல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழக்கை சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில ஏற்கனவே 2 முறை சமரச தீர்வு மையத்துல அமைச்சர் மரிய வில்சன், அவருடைய சகோதரர், தந்தை உள்ளிட்டோர் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில ஏற்கனவே 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தின இன்னைக்கு 3வது முறையாக அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் அவருடைய உறவினர்கள் சமரச தீர்வு மையத்துல நீதிபதி பாலசுப்ரமணியம் முன்பு ஆஜராகி இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையானது நடந்து இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில இந்த உடன்பாடு எட்டுச்சா இல்லையா என்பது குறித்து தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.